கூடிய சிந்தனையால் செயல்பாட்டால் அனைவரையும் சொக்க வைக்கும் என் மனதிற்கு மிக பிடித்த சிம்ம ராசினியர்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படிலாம் இருக்க போகுது, என்னதான் பண்ண போகுது, இன்னும் என்ன பண்றதுக்கு பாக்கி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு தானே ஆரம்பிக்கிறீங்க. என்ன பண்றது சொல்லுங்க. யார் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாங்களோ அவங்கள தான் பயங்கரமா அடிப்பாங்களாமா. அந்த மாதிரி இந்த தடவை சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு விஷயம் என்னதான் போனாலும் சொல்லுவாங்க, அட போட ஆண்டவனே நம்ம பக்கம்ன்ற மாதிரி இந்த 12 ராசியில அப்படியே கடவுளுடைய பிளெஸ்ஸிங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னா சிம்ம ராசி தான் எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் காலபுருஷனுடைய 5ஆம் வீடே தெய்வ அனுக்கிரகம்னு வச்சான். ஏன்னா நீதியா, நேர்மையா, உழைப்பா யார் இருக்காங்களோ அவங்கள வந்து யாராலயும் ஷேக் பண்ண முடியாது. இல்லையா? அந்த மாரி சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ இந்த மார்ச் மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தா, ஆல்மோஸ்ட் 8ஆம் இடத்துல இத்தன கிரகம். ரைட்டா? தப்பா? ரைட்டுன்னு சொல்றதா? தப்புன்னு சொல்றதான்னு நிஜமாவே எனக்கு தெரியல. ஏன்னா சுக்கிரன் போய் 8ஆம் இடத்துல உச்சமடைந்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டத்த கிரியேட் பண்ணுவாருன்னு அப்படி யோசிச்சுக்கலாமா? ஓகே. சனி 8ல உட்கார்ந்து அஷ்டம சனியா இயங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது எப்படி நீ இயங்குவ என் புள்ளை அப்படின்ற மாரி இதுவரைக்கும் வக்ரமா இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைய போறார். வக்ர நிவர்த்தி அடைஞ்சுட்டு குருவோட பார்வை உங்களுடைய 11ஆம் இடத்துல போய் விழப்போகுது. 11ஆம் இடத்துல கிட்டத்தட்ட இத்தன கிரகங்களுடைய ஒரு சேர்க்கை. ஆல்மோஸ்ட் முதல் 15 நாட்கள் வேற லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு. அதுக்கப்புறம் ராசிநாதனும் போய் அ சனியோட சேரப் போறாரு. முழுங்கி முழுங்கி பேசுறீங்கன்னா வேற வழியே தெரியல. ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நேரம். அதனால இந்த தடவ வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு 30 வருடத்துக்கு அப்புறம் இந்த மாரியான ஒரு காம்போ கிடைச்சிருக்கு. மிஸ்டர் சுக்கிரன், மிஸ்டர் சூரியன், மிஸ்டர் சனி, செவ்வாய் எல்லாரும் ஒரே இடத்துல 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு டைம். திரும்ப இந்த மாரி கிடைக்குன்னா ஒரு 27 1/2 வருஷம், 29 வருஷம் ஆகும். இது சரியா? தவறா? அப்படின்றத நிஜமா நான் எதுவுமே சொல்ல முடியாது. உங்களுடைய சுயஜாதகம் தான் தீர்மானம் செய்ய போகிறது. இருந்தாலுமே 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எப்பயுமே விபத்து, கண்டம், அசிங்கம், அவமானம் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அது இருக்குமா? அதுவும் ஒரு லைட்டா ஒரு 5% இருக்கும். ஆனா சுபகிரகங்கள் இருக்கும்போது அது ஒண்ணும் பெருசா இம்பாக்ட் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. பட் 8ஆம் இடம் தான் பணபரஸ்தானம்னு பேரு. பணத்தை வரவழைக்கக்கூடிய ஸ்தானம். 8ஆம் இடம் தான் திடீர் அதிர்ஷ்டம். 8ஆம் இடம் தான் திடீர்னு ஒரு திருப்பங்கள குடுக்கக்கூடிய இடம். நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டே உங்களுக்கு ஒரு திருப்பம் கிடைக்குது அப்டின்னா, அது 8ஆம் இடம் தான். நேத்து வரைக்கும் இப்படி இல்ல. திடீர்னு பார்த்தா எனக்கு ஒரு பதவிய குடுத்தாங்க. நான் ஒரு பெரிய வார்டு கவுன்சிலர் ஆயிட்டேன். பெரிய அப்படியே அதுலருந்து எம்எல்ஏ ஆயிட்டேன், எம்பி ஆயிட்டேன். இப்படிலாம் போகக்கூடிய இடம்னா 8ஆம் இடம் தான். அப்ப 8ஆம் இடத்துல சனி இருத்தல் அப்படின்றது, அதுவும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூட்சகமா எடுத்தோம்னா, குருவோட வீட்ல இருக்கக்கூடிய சனி. இப்ப நான் யார் வீட்ல இருக்கேனோ அப்படித்தானே இயங்கி ஆகணும். என்னதான் இருந்தாலுமே ஒரு கோவில் பக்கத்துல எனக்கு வீடு வாடகைக்கு கிடைச்சு வச்சுக்கோங்களேன். நான் 24 மணி நேரம் கவுச்சி சாப்பிட முடியுமா? முடியாது. ஐயோ! சாமி இருக்கு. ஐயோ! வீட்ல கோவில் இருக்கு. இப்படி என்ன பண்ணுவோம் நம்ப? வெளில போய் சாப்பிட்டு வந்து பேசாம இருப்போம். அந்த மாரி மிஸ்டர் சனி என்ன பண்றாரு? குருவோட வீட்ல அமர்ந்திருக்கிறார். அப்ப என்ன பண்ணுவாரு? அவரோட நெகட்டிவ் அப்படியே குடுக்கவே மாட்டாரு. அவரோட பாசிட்டிவ் சைட மட்டுமே இயக்கிட்டே இருப்பாரு. குரு தன்மையாகவே அவர் செயல்படுவார். அதனால பெருசா வந்து கவலைப்பட்டுக்கிறதுக்கு அவசியமே இல்ல. ஆனாலும் சனியோட வேலைய காட்ட தான் செய்வார். சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயம் தான். இதுதான் அப்படின்னு கிளாரிட்டி குடுத்துட்டா அவங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால இந்த தடவ கொஞ்சம் டெக்னிக்காவும், எதார்த்தமாகவும் சில விஷயத்த நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய காலகட்டமா இருக்கு. ராசிநாதன் 8ல போய் மறையறது ரைட்டா? தப்பா? அப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் ஒரு அ ஒ ஒ ஒரு ஒரு வகையில கொஞ்சம் அப்படியே கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். எப்போ? 15ஆம் தேதிக்கு மேல. 15ஆம் தேதி வரைக்கும் குருவோட பார்வையில இருக்கக்கூடிய 7 இடத்துக்கு கூட சேர்க்கை. இது இன்னும் கொஞ்சம் டீப்பா எடுத்தோம்னா, 2ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை வேற விழுகுது. இவ்ளோ டெக்னிக்கலா பேசணுமா? ஆமா. ஏன்னா கொஞ்சம் நிப்பாட்டி பாஸ் பண்ணி பாருங்க. என் தப்பு ஒண்ணுமே கிடையாது. நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு தான் சொல்றேன். விதி வலியது. ஒண்ணும் பண்ண முடியாது. இத்தன பேர கூட்டு வச்சு சனி கும்மி அடிப்பேன்னு இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? பட் ஆனா எவ்வளோதான் வந்து இருளா இருந்தாலும் ஒரு துளி வெளிச்சம் அந்த அறைய அப்படியே பிரகாசப்படுத்திருமோ, அந்த மாரி குருவினுடைய ஒற்றை பார்வை வந்து இந்த தடவ உங்கள பயங்கரமான ஒரு டெவலப்மென்ட்க்குள்ள கொண்டு போகுது. அது ஒற்றை பார்வையா 3 பார்வை வேற. எதிராளிகள் மூலமாக லாபம் கிடைக்கும். யாரெல்லாம் நம்மள எதிரியா நெனைக்கிறானோ, அவனே நம்ம கிட்ட வந்து சரண்டர் ஆகுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவ சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிகழும். 11ஆம் இடம் இயங்க போதுன்றனால 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம், ஹியூஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இதெல்லாம் அப்படியே இயங்குது. காலபுருஷனுக்காக குருவோட பார்வை. அது நம்மளுக்கு 7ஆம் வீடாக வருகிறது. அப்ப எதிர் பாலினத்தோர் மீதான ஒரு தன்மையில் கவனமாக இருக்க வேண்டும். ஓகே. அங்க ராகு வேற உட்கார்ந்திருக்காரு. எகைன் 7ஆம் இடம் அப்படின்னா, இந்த இடத்துல கண்டிப்பா வந்து உங்களுடைய துணை அல்லது துணைவியார தான் சுட்டும். ஸ்பவுஸுக்கும் உங்களுக்கும் சண்டை வராம பார்த்துக்கங்க. எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம இருக்கிறது இந்த மாசம் எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லது.
அது போய் ஒரு 6 மாசம் ஆச்சு. எப்ப கேது வந்துச்சோ, அப்ப இருந்தே வந்து நான் ஹால்ல தான் இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, சந்தோஷம் தெளிஞ்சுட்டீங்க. அப்படி இல்லாட்டி இந்த மாசம் ஹால்ல தான் இருக்க வேண்டியிருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இன்டைரக்ட்டா சொல்லுவேனா, நீங்க டைரக்ட்டா புரிஞ்சுப்பீங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஸோ தேவையில்லாத லைட்டா வந்து நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளுன்னு மத்தவங்கலாம் வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. இந்த கொசு தொல்ல தாங்க முடியல நாராயணான்ற மாரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. பட் என்ன பண்றது? நம்ம நேரம் நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கணும் அப்படின்ற மாரி இருக்கு. இந்த அப்படி வந்து தலைவர் அப்படி பாஷாவ வந்து மாணிக்கமா கட்டி வச்சு அப்படி அடிப்பாங்களோ, அமைதியா இருப்பாரோ, அந்த மாரி இந்த தடவ 4, 5 கிரகம்லாம் உங்கள கட்டி வச்சிருக்கு இந்த சிங்கத்த. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா, அப்புறம் உள்ள போயிட்டு நான் யார் தெரியுமா? என் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா? நீ ஏப்ரல் மாசத்துக்கு அப்புறம் சொல்லிடலாம். சரியா? அதுக்கப்புறம் குரு டிரான்சிட் ஆயிருவாரு. எல்லா பார்வையும் சனிய பார்த்து மண்டையிலேயே போடுவாரு. "ஏய்! சிம்மராசிக்காரன் ஏதாவது பண்ணுவியா? பண்ணுவியான்ற" மாரி குரு வந்து ஆடுவாரு. அதுவரைக்கும் கொஞ்சம் நம்ம மாணிக்கமா அமைதியா இருக்க வேண்டிய காலமா இருக்கு. கவனமா இருந்து கொள்ளுங்க. சரியா? ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த 1 மாதம் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வண்டி வாகனங்கள்ல விபத்து வராம பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அ உங்களுடைய வண்டியில ஆயில் மாத்துறதா இருந்தா மாத்தி வச்சுருங்க. தயவு செஞ்சு செகண்ட் ஹேண்ட் வண்டி வாங்கணுன்ற எண்ணம் வந்துச்சுன்னா, பெரிய நடராஜர வச்சு அழிச்சிடுங்க. வாங்காதீங்க. பிரச்சனை வந்துரும். உங்க வண்டி ஒரு வேள செகண்ட்ஸ்ல வாங்கியிருக்கீங்கன்னா, இந்த தடவ வண்டிக்கான செலவுகள் வரும். வண்டி டயர் மாத்துறது, வீல் மாத்துறது, பைக்கா இருந்தாலும் சரி, அது வந்து காரா இருந்தாலும் சரி, நம்ம வச்சிருக்க சைக்கிளா இருந்தாலும் சரி, இந்த தடவ கொஞ்சம் மக்கர் பண்ணும். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். கொஞ்சம் நடராஜா சர்வீஸா இருக்கும். நெறைய நட, நட, நடன்னு 12ஆம் இடம் தான் நட. அந்த இடத்துல போயி உங்களுக்கு அது 8ஆம் இடம். நெறைய நடக்க வேண்டியிருக்கும். அதனால கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவோம். யாரெல்லாம் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்தீர்களோ, யாரெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன் பவர்ல இருக்கீங்களோ, யாரெல்லாம் ஆளுமையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, நீங்க தான் லீடர். உங்களுக்கு கீழ தான் எல்லாரும் இயங்கிட்டு இருக்காங்கன்ற மாரியான அமைப்புல இருக்கீங்களோ, ஒரு டீமுக்கு நான் தான் ஹெட் அப்படின்ற மாரி அமைப்புல இருக்கீங்களோ, கொஞ்சம் வந்து கவனமா இருக்கணும். நம்ம எதிர்பார்த்த மாரி நம்ம கீழ இருக்கவங்க வேலை செய்ய மாட்டாங்க. திடீர்னு வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிடலாமான்னு தோணும். நீங்களே இப்படிலாம் யோசிச்சீங்கன்னா, அப்புறம் எங்க பொழப்புலாம் என்னத்துக்கு ஆகுறது சொல்லுங்க. சிங்கம் எப்பயுமே சிங்கிளா தான் இருக்கணும். கொஞ்சம் அப்படி இருக்கு டைம் பீரியடு. அதுக்காண்டி அப்படியே ஓட முடியுமா? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல உங்கட்ட. ஒரு 2 கிலோமீட்டர் அப்படியே கரடு முரடா இருக்குன்றதுக்காண்டி என்ன ஹைவே வராமயா போயிட போது. இந்த 2, 3 கரடு முரடுன்றது இந்த 2 மாசம் தான். இந்த போன மாசம், இந்த மாசம். இத மட்டும் சிம்மராசிக்காரங்க கடந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் ராசிநாதன் உச்சமடைந்து விடுவார். யார கேட்க முடியும்? சிம்மராசிக்காரங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது. 10க்கு 22ஆம் தேதிக்கு அப்புறம் சூப்பரான டைம் பீரியட். மார்ச் 17ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 25ஆம் தேதி, 26ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு சந்தோஷம் மேலோங்கும். ஆனா கொஞ்சம் அ கமிட்மெண்ட்ல கவனமா இருங்க. தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட சொல்ற ஒரு விஷயம், பிரச்சனைகள் தரக்கூடிய இடம் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துல சனி போய் உட்கார்ந்திருக்காரு. கூடவே இத்தன கிரகம் இருக்கும்போது, ஃபினான்ஷியலான ஸ்ட்ரகிள்கள் எட்டி பார்க்கலாம். அடுத்தவங்க சொன்னாங்கன்னு சில காரியத்த மேற்கொள்ளாதீங்க. அது உங்க பாஸாவே இருக்கட்டும். இப்படிலாம் சொன்னா அப்புறம் சாப்பாட்டுக்கு என்ன மேடம் பண்றது? அவைங்க சொல்றத கேட்டு தானே ஆகணும்னா புரியுதா? அதாவது உங்களுக்கு வரவே வராத வேல தான். நான் சொல்லி தர வேணாம். இருந்தாலும் சொல்றேன். வேலை செய்ற மாரி நடிங்க போதும். இந்த தடவ சிம்ம ராசிக்காரங்க தயவு செஞ்சு அத பண்ணுங்க. அது வரவே வராது உங்களுக்கு லைஃப்ல. நீங்க என்ன வேணா விட்டு குடுத்துருவீங்க. வேலைய மட்டும் விட்டு குடுக்க மாட்டீங்க. இந்த தடவ கொஞ்சம் வேலை செய்ற மாரி நடிங்க. வேலை செஞ்சீங்கன்னா, உங்க எல்லா தலையிலும் உங்க தலையில கட்டிட்டு போயிடுவாங்க. 8ஆம் இடம் இயங்குது. இத்தன கிரகங்களோடு இயங்குது. நான் பயமுறுத்துறதுக்காக சொல்லல. கவனமா இருக்கிறதுக்காக சொல்றேன். சரியா? அதனால ஒரு அக்காவா, ஒரு தங்கச்சியா, ஒரு அம்மாவா நான் தானே சொல்ல முடியும். கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம உங்களுடைய துணை அல்லது துணையரிடம் வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. 7க்கு 2 தான் 8. அவர்களுடைய வருமானத்துல ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுது. அவர்களுடைய சம்திங் ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி நீங்க கிரியேட் பண்ணிக்காதீங்க. அதே மாரி மாமனார், மாமியார் கிட்ட கொஞ்சம் பிரச்சனை வராம பார்த்துக்கோங்க. அதன் மூலமாக சில வம்பு வழக்குகளை சந்திக்க வேண்டியிருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி. இந்த தடவ நான் சொன்ன மாரி அமைதியும் அமைதின்னு டென்ஷன் மாரி இருக்க வேண்டிய சூழல் தான். நம்ம கொஞ்சம் மாணிக்கமா தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? கொஞ்சம் வந்து சிம்ம ராசிக்காரர்கள் போயிட்டு வர இடங்கள்ல கவனமா போங்க. நெறைய முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் முழுதா லெமன பயன்படுத்துங்க. எலுமிச்சம்பழத்த பயன்படுத்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். எங்க போனாலும் எலுமிச்சம்பழத்த கையில வச்சுட்டு போகக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லவை எல்லாம் கூடி வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. அது அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க. உங்க பேண்ட்லயோ, உங்களோட ஹேண்ட் பேக்லயோ போட்டு போயிடுங்க. அது கொஞ்சம் ஒரு மாரி அழுகுற மாரி இருக்குன்னா, கொஞ்சம் யோசிச்சுட்டு திரும்ப சாமிகிட்ட உடனே துர்க்கை அம்மன போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. காஞ்சு போச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் வச்சுக்கோங்க. இதுதான் சமிக்கைகள். இந்த தடவ 8ஆம் இடம்ன்றது தவறா எடுத்துக்காதீங்க. நம்மளுக்கு எவனாவது வைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் 8ஆம் இடம் தான். இவன் நல்லா இருக்கானேன்னு பார்த்து அப்படியே நம்மளுக்கு வரக்கூடிய விஷயங்கள் நெறைய இந்த தடவ கோவில் வழிபாடுகள் மேற்கொள்வீர்கள். நெறைய பேருக்கு தெய்வ கடாட்சம் கிடைக்கும். நீங்க போனா நீங்க போற இடத்துல நீங்க தடவ கற்பூரம் காட்டும். அதுவும் பஞ்சதீப கற்பூரத்தோட இந்த தடவ தரை விலகி உங்களுக்கு காட்டும். யாருக்கு? சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிகரத்தை தொடுவதற்கான நேரமெல்லாம் தயார் தான். ஆனா கொஞ்சம் சிரமமும் அதிகரிக்கக்கூடிய நேரமா தான் இருக்கு.
ஸோ 25 தேதிக்கு மேல தான் நல்லவை வரக்கூடிய காலம். அதனால இந்த 1 மாதத்த கொஞ்சம் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணணும். நம்ப எக்ஸ்பெக்டேஷன் மாரி அடுத்தவங்க இருப்பாங்கன்னு நெனைக்காதீங்க. அது வீட்ல இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கக்கூடிய ஆட்களா இருந்தாலும் சரி, கொஞ்சம் டிலே ஆகத்தான் செய்யும். இந்த எதார்த்தத்த சிம்மராசிக்காரங்க இந்த 1 மாசம் புரிஞ்சுக்கோங்க. மத்தபடி எல்லாமே சூப்பர். எதெல்லாம் ஓகே. இதெல்லாம் நான் கவனமா இருக்கணும். ஓகே. அப்ப எதெல்லாம் சூப்பரா இருக்கும் அப்டின்னா, பணவரவு சூப்பரா இருக்கும். மரியாதை, மதிப்பு, கௌரவம்லாம் சூப்பரா இருக்கும். உங்க வீட்ல உங்க ஒய்ஃப்க்கு உங்க மூலமா அதிர்ஷ்டம் கிடைக்கும். ஏன்னா சுக்கிரன் உச்சமாக போறான். அதனால இந்த தடவ வந்து துணை மூலமாக உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும். சிம்மராசிக்கார ஆண்களாக இருந்தால் உங்க பெண்கள் மூலமாக, உங்களுடைய மனைவி மூலமாக உங்களுக்கு பணவரவு அதிகரிமா இருக்கும். சிம்மராசி பெண்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய மாமியார் மூலமா, உங்க அக்கா மூலமா, உங்க அத்தை மூலமா ஏதோ ஒரு முறையில உங்களுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும். இதுவரைக்கும் சண்டையே போட்டுட்டு இருந்த மாமியார், சரி போனா போது இந்த பிள்ளை பாவம் இவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் போட மாட்டாங்க நீங்க வர்றதுக்குள்ள. சரியா? அதனால அதெல்லாம் நடக்கும். அதனால இந்த தடவை யாராக இருந்தாலும் சப்போர்ட் கிடைக்கும். வீட்ல அதே சமயம் வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை ரொம்ப ரொம்ப தேவை. ஒரு மாரி நம்பளே இருக்கும்போது அடுத்தவங்கள பேசக்கூடிய வார்த்தை தவறாக பேசிவிடுவோம். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை. அந்த 2ஆம் வீட்டு அதிபதியும் வக்ரமாயிருக்காரு. இது நான் இந்த தடவ சிம்மராசிக்காரருக்கு பலன் சொல்றது நானும் வார்த்தைய தேடி தேடி பார்க்குறேன். முதல் 15 நாட்களுக்கு மௌன விரதம் இருந்துருங்களேன். பெட்டர் அதான். எனக்கு தெரிஞ்சு அவ்ளோ இருக்க வேண்டிய அமைப்பாகத்தான் இருக்கு. 2ஆம் அதிபதி வக்ரம் ஆகும்போது நம்பள வார்த்தையே வேற மாரி பேசுவோம். சனி வேற பார்க்குறாரா, கொஞ்சம் ஒரு மாரி வார்த்தைகள்ல கவனம். இல்ல எவன்ட்டயாவது தேவையில்லாம திட்டு வாங்க வேண்டியிருக்கும். அதுதான் கொஞ்சம் ஒரு மாரி இந்த விடுகதையா இந்த வாழ்க்கைன்ற மாரி போகும். ஒரு 15 நாளைக்கு. அவ்வளோதான். அதுக்கப்புறம் சரியா போகுது. பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். எப்பயுமே தங்கம் புடம் போடும்போது கொஞ்சம் நெருப்பா இருக்குன்னு யோசிக்குமா, அப்புறம் தங்கம் ஜொலிக்க ஆரம்பிச்சுரும். உங்கள புடன் போடுறதுக்கு காலம் வந்து தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது. யார சிம்ம ராசிக்காரர்கள இத மட்டும் கவனமா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த 1 மாதம் சாமிக்கு விட்டுறலாம்ப்பா. போனா போயிட்டு போகுது. மொத்தமா குடுத்துருவோம். எந்த சாமி பிடிக்குதோ உங்களுக்கு ஜீசஸ் பிடிக்குதோ, அல்லாஹ் பிடிக்குதோ, முருகன் பிடிக்குதோ, பெருமாள் பிடிக்குதோ, குலதெய்வம் பிடிக்குதோ மொத்தமா அதுகிட்ட குடுத்துருங்க. மேக்ஸிமம் சிம்ம ராசிக்காரங்க இழுப்பெண்ணெ வாங்கி இந்த தடவ வீட்ல விளக்கேத்துங்க. தேவையில்லாத பிரச்சனையிலருந்து வெளில வந்துருவீங்க. அந்த இழுப்பெண்ணெயோட கொஞ்சம் நல்லெண்ணெயும், நெய்யும் கலந்து விளக்கேத்துங்க. கம்பல்சரி மஸ்ட். வேற வழியே கிடையாது. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால மட்டும் தான் இந்த மாசம் தப்பிக்க முடியும். அதனால இத மட்டும் கவனமா பார்த்துக்கிட்டா போதும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு மத்தபடி எல்லாமே நல்லது நிகழப் போகுது. கொஞ்சம் எதிர்பார்ப்ப கம்மியா மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா, அந்த இடம் தான் உங்கள சஞ்சலப்படுத்தக்கூடிய இடமா இருக்கு. அதனால அத மட்டும் கம்மியா இருந்துக்கிட்டா போதும். மத்தபடி எல்லாமே சூப்பரா இருக்கு. செவ்வாயோட பொசிஷனுமே ஆல்மோஸ்ட் 20ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஸோ மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல அந்த 11 நாட்களும் உங்க காட்டுல மழை தான். நெறைய சந்தோஷங்கள், நெறைய சௌபாகியம், நெறைய டிராவல், நெறைய வந்து ஒரு கோவிலுக்கு போயிட்டு வர்றது, ஒரு இணக்கமான சூழல், மற்றவரிடம் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கும். இந்த நேரம் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகே. படிக்கிற சிம்மராசிக்கார பிள்ளைங்க எப்படி படிக்க போறீங்க? நெறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. ஆனா மார்க் வரலன்ற மாரியான சினாரியோ ஓடும். நெறைய முயற்சி பண்ணுவீங்க. அதனால பிள்ளைங்கள யாரும் திட்டக்கூடாது. சிம்மராசிக்கார பிள்ளைங்கள யாருமே எதுவுமே சொல்லக்கூடாது. இது அவங்க தப்பே கிடையாது. எல்லா தப்பும் சனியோடது தான். 10வதுக்கு சுக்கிரன் வேற, 10வதுக்கு சூரியன் வேற. அந்த பிள்ளை என்ன பண்ணும்? அதனால சிம்ம ராசிக்காரங்க ஒண்ணும் சொல்லக்கூடாது. கவர்மெண்ட் தான் தப்பு. ஓகே. அதனால பிள்ளைங்கள யாரும் எதுவுமே திட்டக்கூடாது. சிம்ம ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சிம்ம ராசிக்கார குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகள் கொஞ்சம் கவனமா தேவை. கொஞ்சம் பிள்ளைங்களுக்குடைய பெண் குழந்தைகளா இருக்கு. ஒரு ஒரு 12 வயசுல இருந்து இருக்காங்க அப்டின்னா, ஒரு தடவ லேடி டாக்டர்ட்ட கூட்டு போயிட்டு வாங்க. மர்ம உறுப்புகள்ல பிரச்சனை வரும் குழந்தைங்களுக்கு. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம், அது 8ஆம் இடம் என்று செவ்வாயும் சேரப் போறாரு. கவனம். காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டு அதிபதியும் சேரப்போறாரு. அதனால குழந்தைங்களுக்கு கொஞ்சம் டாக்டர்ட்ட போயிட்டு வரக்கூடிய அமைப்பா இருக்கும். சில குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரலாம். கவனமா இருக்கணும். ஆண் குழந்தைகளா இருக்கிற பட்சத்தில வாயில சில சில கொப்பளங்கள் வருது. கையில சில சில கொப்பளங்கள் வருது. ஒற்றை தலைவலி வருது. குழந்தைங்களுக்கு தலைவலி வருது. கண் எரிச்சல் வருதுன்ற மாரி சின்ன சின்ன சினாரியோ இந்த மாசம் இருக்கும். குழந்தைகள பத்திரமா பார்த்துக்கோங்க. குழந்தைங்க ஒரு மாரி அ என்ன சொல்றது? நல்லா விளையாண்டுட்டு இருந்தப்பயே ஒரு மாரி டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள போகும். நீங்க தான் பார்த்து பக்குவமா, ஓ! கிரகம் இப்படி இருக்கு போல, பிள்ளைங்க அதனால அப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்க. நீங்க கூட கொஞ்சம் ஏதாவது பேசுனீங்கன்னா, அது தேவையில்லாம ஆறுதலுக்காக அடுத்தவர்களை நாடி பிரச்சனைல மாட்டிக்கும். அதனால 13 வயதில் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கார பெற்றோர்கள் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ஏன்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவ சேரக்கூடிய இந்த சனி, சூரிய சேர்க்கை, உலகத்துக்கு எப்படி இருக்கு? அதுவே ஒரு பெரிய மாற்றத்த குடுக்க போது. பட் உள்ளுக்குள் கொஞ்சம் நிகழ்வதற்கான தன்மையா இருக்கு. கவனம். 20 வயதிலிருந்து 40 வயது இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கப் போகிறது. வேற வேலை மாறலாமான்னு யோசிப்போம். வேலைய விட்டு ஓடலாமான்னு தோணும். தயவு செஞ்சு வேற வேலை கிடைச்சப்புறம் ஓடுங்க. இந்த பிக் பாஸ் கேமரா மாரி ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வேலையும் கிடைக்க மாட்டேது. என்னால போகவும் முடியலன்ற மாரி கொஞ்சம் அப்படியே அங்காய்ப்பா இருக்கும். வேற வழி இல்ல. இந்த 1 மாதம் அப்படிதான் இருக்கு. ஸோ கொஞ்சம் அமைதியா போயிட்டு, காலைல போயிட்டு வீட்டுக்கு வர்றது மட்டும் அப்படியே இருங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த தடவ
நெறைய மந்திரங்கள் கேட்டே போங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க மந்திரங்கள் கேட்கிறீங்களோ, அந்த அளவுக்கு இந்த தடவ மனது பக்குவப்படும். நெறைய நல்ல நல்ல சினாரியோலாம் உங்கள தேடி வருவதற்கான காலம் ரொம்ப நல்லா இருக்கு. நெறையா பேருக்கு கொஞ்சம் வீட்ல விட்டு குடுத்து போவதற்கான காலமா இருக்கு. கவனமா இருங்க. இல்லாட்டி அப்புறம் நீங்க பேச மாட்டீங்க. வக்கீல் தான் பேசுவாரு. ரொம்ப கவனமா இருக்கணும். 2ஆம் இடம் வக்ரகதியில இருக்காரு. பிளஸ் சனியோட பார்வையில இருக்காரு. கவனம். 40 வயதிலிருந்து 60 வயது இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் தயவு செஞ்சு ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கால் இழுக்கும். கால் நரம்பு பிரச்சனை வரும். நரம்பியல் சம்மந்தப்பட்ட ஏன்னா புதனும் ராகுவோட சேர்ந்திருக்காரு. நரம்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும். கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ண வேண்டிய காலகட்டமா இருக்கு. கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டிய காலகட்டம். எக்ஸ்பெக்டேஷனே வேண்டாம். நோ அப்படி சொல்லிடுங்க. எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு போயிட்டீங்கன்னா, இந்த வயது ஒத்தவர்களுக்கு தேவையில்லாத மன சஞ்சலத்திலிருந்து நாம் விடுபட்டுக் கொள்ளலாம். 60 வயது தாண்டிய சிம்மராசிக்காரர்களுக்கு சின்ன சின்ன சர்ஜரி இண்டிகேட் பண்ணும். சில பேருக்கு தொற்றுநோய் உபாதைகள் வருது. திடீர்னு சுகர் வந்துருச்சு. திடீர்னு பிபி வந்துருச்சு. பரம்பரை நோய் வருது. சில சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவ ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போகும். திடீர்னு சோப்பு மாத்துனேன், அத மாத்துனேன், இத மாத்துனேன் ஏதாவது ஸ்கின் அலர்ஜி வந்துட்டு போகும். பல்ல ரத்தம் வருதல்ன்ற மாரி கொஞ்சம் பல்லு வீக்கங்கள்லாம் வரும். அதனால இத மட்டும் கொஞ்சம் பார்த்து டாக்டர பார்த்து சரி பண்ணிட்டு வந்துருங்க. ஓகே. சிம்ம ராசிக்காரர்கள் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும்? சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ காளியுடைய வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மாற்றத்தையும் கொடுக்கும். முடிஞ்ச அளவு இந்த தடவ ஆதித்ய ஹிருதயம் படிங்க சிம்ம ராசிக்காரங்க. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வாய்ப்பு இருந்தா ஒரு தடவ போயிட்டு வந்துருங்க. இல்ல குலதெய்வ கோவில் படத்த வச்சுட்டு இழுப்பன ஊத்தி தினம் இந்த மாசம் ஃபுல்லா விளக்கேத்தி விட்டு போயிடுங்க. மிச்சத்தெல்லாம் அவன் பார்த்துப்பான். அம்மா பார்த்துப்பா. சரியா கவலைப்பட வேணாம். காளியம்மன் வழிபாடு உங்கள் கலக்கங்களை தீர்க்கக்கூடிய வழிபாடாக அமைய காத்திருக்கிறது. மேக்ஸிமம் இந்த தடவ முடிஞ்சா சிம்ம ராசிக்காரங்க தண்ணீர் பாட்டில் தானம் குடுங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும், மன சஞ்சலத்திலிருந்து வெளிவருவதற்கான தன்மையும் கொண்டு வந்து சேர்க்கும். சிம்ம ராசிக்காரங்க இந்த தடவ மயில் பார்ப்பீங்க. மயில் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எப்படி ஆகாயத்த உணர்ந்தோனே இந்த மயில் வந்து தோகை விரித்தாடுமோ, அந்த மாரி கொஞ்சம் இன்ட்யூஷன் பவரால இந்த தடவ உங்களோட கலக்கங்கள்லாம் நீ சரி பண்ணிடுவ. நான் உள்ள இருந்து உன்னை இயக்க தயாரா இருக்கேன்னு உங்க குலதெய்வம் சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் நீங்கள் மயில் பார்த்தல் என்கிற நிகழ்வு. மயில் தோகை விரிச்சு ஆடுற மாரி பார்க்கறது, இல்ல மயில் பார்க்கறது. இதெல்லாம் வந்து உங்களுடைய குலதெய்வ பிளெஸ்ஸிங்கே உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பதற்காக, இல்ல குலதெய்வம் உங்களோட இருக்குன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் நீங்கள் மயில் பார்த்தல் என்பது இருக்கும். நெறைய பேர் ஒட்டகச்சிவிங்கி பார்ப்பீங்க. வித்தியாசமா பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா, எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நெறைய பேர் ஒட்டகச்சிவிங்கி பார்க்கறது, நீங்க போற இடத்துல ஒட்டகச்சிவிங்கி இருக்கிறது, இல்ல உங்க கண்ல படுறது, அந்த மாரியான இமேஜ்லாம் தெரியும்போது, கொஞ்சம் அமைதியா, அடக்கமா இருக்கணும். கோவப்பட்றக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் இந்த ஒட்டகச்சிவிங்கி பார்க்கறது இருக்கும். ஸோ இந்த 2க்குமே 2 காரணி இயங்கப்போது. உங்களுடைய சுயஜாதகம் எப்படி இருக்கோ, அதை பொறுத்து தான் இந்த பொருட்கள் உங்க கண்ணில் படும். ஸோ மொத்தத்துல சிம்ம ராசிக்காரர்களுக்கு சிரமங்களை எதிர்கொள்ளக்கூடிய, சமாளிக்கக்கூடிய காலமாகத்தான் இந்த 2026 மார்ச் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.